நம்ம மயிலோசையில் அற்புத ஆலயங்கள் என்னும் தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோவில்கள் அவ்வப்போது பதிவு செய்கின்றோம். திருநெல்வேலி என்றாலே நவ கைலாயமும் நவ திருப்பதியும் தான் நினைவிற்கு வரும். ஆனால் நவலிங்கபுரம் என்றழைக்கப்படும் கோவில்களும் இங்கு உள்ளது. அந்த வகையில் நவலிங்கபுரம் கோவில்களில் ஒன்றான மலவராய நத்தம் தென்னக்கர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். நவலிங்கபுரம் கோவில்கள் மலவராய நத்தம் தென்னக்கர் கோவில். திருநெல்வேலி என்றாலே நவ கைலாசம் நவ திருப்பதி என்று நினைவிற்கு வரும். ஆனால் இங்கு நவலிங்கபுரம் என்று அழைக்கப்படும் சிவனை பிரதானமாக கொண்ட 9 கோவில்களும் இருக்கின்றது. சிவராத்திரி அன்று இந்த நவலிங்கபுர 9 சிவாலய பயணங்களும் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே தொடங்கி தூத்துக்குடி மாவட்டத்திலேயே முடியும் பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியதாகும். வல்லநாடு திருமூலநாதர் திருக்கோவில், கொங்கராயங்குறிச்சி வீரபாண்டீஸ்வரர் கோவில், தெற்கு காரசேரி குலசேகரமுடையார் திருக்கோவில், புதுக்குடி வடநக்கர் திருக்கோவில், வெள்ளூர் நடுநக்கர் திருக்கோவில், மல்லவராய நத்தம் தென்னக்கர் திருக்கோவில், காந்தீஸ்வரர் ஏகாந்தரீஸ்வரர் திருக்கோவில், புறையூர் அயனாதீஸ்வரர் திருக்கோவில், காயல்பட்டினம் மெய்கண்டேஸ்வரர் திருக்கோவில், வல்லநாடு அருள்மிகு ஆவுடையம்பாள் உடனுரை திருமூலநாதர் திருக்கோவில் நவலிங்கபுர சிவாலயங்களில் தலைக்கோவிலாக உள்ளது. இன்றைய தினம் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கும் தென்னக்கநாதர் கோவில். சுவாமியின் பெயர் தென்னக்கர், அம்பாளின் பெயர் அறம் வளர்த்த நாயகி. இல்லற வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய 38 தர்மங்களையும் அம்பாள் கடைபிடித்து வந்ததால் அம்பாளுக்கு அறம் வளர்த்த நாயகி என்று பெயர் உண்டானது. நவலிங்கபுரத்தில் கடைசி ஸ்தலமான இந்த ஆலயம் தாமிரபரணியின் கரையோரத்தில் ஸ்ரீவைகுண்டத்திற்கு மிக அருகே உள்ள ஆதிநாதபுரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மல்லவராய நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ளது. ஆலயத்தில் உள்ளே அற்புதமான தத்ரூபமான உருவத்தில் தென்னக்கர் சிவபெருமான் லிங்க உருவில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். அவருக்கு முன்பு நந்தி பகவான் கம்பீரமாக அமர்ந்து காட்சி தருகின்றார். ஆலயத்தின் சுற்று பிரகாரத்தில் விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை சமேதராகவும் தட்சிணாமூர்த்தி, பைரவர் ஆகியோரும் எழுந்தருளியுள்ளார். இந்த பிரகாரத்தின் வெளிப்பகுதியில் தனி சன்னதியில் அறம் வளர்த்த நாயகி அம்மாள் தெற்கு நோக்கி அழகுற எழுந்தருளியுள்ளார். தென்னக்கர் சிவபெருமானை வணங்கினால் திருமண தடை நீங்கும், கல்வி அறிவு பெருகும், அரசு உத்தியோகம் கிடைக்கும், தொழில் விருத்தியாகும், செல்வம் பெருகும், கேட்ட வரங்கள் யாவும் கிடைத்திடும் என்பது ஐதீகம். இதற்கெல்லாம் மேலாக தென்னக்கர் சிவனை வாரந்தோறும் வந்து வணங்கினால் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் மருத்துவம் ஏதுமின்றி குணமாவதாக நம்பப்படுகிறது. அறம் வளர்த்த நாயகி அம்மாளுக்கு நெய் தீபம் ஏற்றி மலர் மாலை அணிவித்து வணங்கினால் திருமண வரம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், பிரிந்த தம்பதிகள் சண்டை சச்சரவுகள் தீர்த்த அன்போடும் ஆனந்தமாக இணைவார்கள் என்பது ஐதீகம். கோவிலின் ஸ்தல விருட்சம் அச்சயமரம். மலவராய நத்தம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள விவசாயிகள் மழை பெய்ய வேண்டுமெனில் தென்னக்கர் சிவபெருமானை தீர்த்தம் வைத்து வணங்குகின்றனர். சிறப்பு வழிபாடுகளுக்கு பிறகு அந்த தீர்த்த நீரை வெள்ளூர் கஸ்பா குளத்தில் கொண்டு ஊற்றினால் மழை பெய்யும் என்பது விவசாயிகளின் பெரும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பல வருட காலமாக தென்னக்கர் ஆலயத்தினை புனரமைக்கும் திருப்பணிகளை தற்போது சிவபக்தர்கள் தங்களது தனிப்பட்ட முயற்சியாலும் ஊர் பொதுமக்களின் பங்களிப்புடனும் வரும் நாட்களில் சிறப்பாக முடித்து மகா கும்பாபிஷேக விழா நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். கணபதி கும்பவாமஹே கவிங்கவேனா உபமஸ்ரவஸ்தமம் ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानशृण्वन्नोतिभिश्चेत् साधनम् अस्मिन् हरिद्राबिम्बे सुमुखं महागणपतिं ध्यायामि, महागणपतिम् आवाहयामि. महागणपतये नमः. आसनं समर्पयामि, पादयोः पाद्यं समर्पयामि, अर्घ्यं समर्पयामि, आचमनीयं समर्पयामि, शुद्धोदकस्नानं समर्पयामि, स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि, वस्त्र उत्तरीयज्ञोपवीतार्थं पुष्पाणि समर्पयामि, अलङ्करणार्थमक्षतान् समर्पयामि, पुष्पमालिकान् समर्पयामि, पुष्पैः पूजयामि. ओं सुमुखाय नमः, ओं एकदन्ताय नमः, ओं कपिलाय नमः, ओं गजकर्णिकाय नमः, ओं लम्बोदराय नमः, ओं विकटाय नमः, ओं विघ्नराजाय नमः, ओं विनायकाय नमः, ओं गणाध्यक्षाय नमः, ओं बालचन्द्राय नमः, ओं धूमकेतवे नमः, ओं गणाधिपाय नमः, ओं स्कन्दपूर्वजाय नमः, ओं हेरम्बाय नमः, ओं भवस्य देवस्य सुताय नमः, ओं सर्वस्य देवस्य सुताय नमः, ओं ईशानस्य देवस्य सुताय नमः, ओं रुद्रस्य देवस्य सुताय नमः, ओं उग्रस्य देवस्य सुताय नमः, ओं भीमस्य देवस्य सुताय नमः, ओं पशुपतोर्देवस्य सुताय नमः, ओं महदोर्देवस्य सुताय नमः, ओं महागणपतये नमः. नानाविध परिमलपत्रपुष्पाञ्जलिं समर्पयामि, धूपदीपार्थं पुष्पाणि समर्पयामि. देवसविधप्रभुः सत्यं तोट्टेन परिणिञ्जामि, अमृतं भवतो अमृतोपस्तनमसि
प्राणाय स्वाहा बाणाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा दमानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणिमात्मामृतत्वाय महागणाधिपतये नमः बीजापूर्वबलं निवेदयामि नैवेद्यानन्तरमाचमनीयं समर्पयामि मध्ये मध्ये अमृतपानीयं समर्पयामि हस्तप्रक्षालं समर्पयामि पादप्रक्षालं समर्पयामि पुनराचमनीयं ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः महागणाधिपतये नमः अनन्तकोटिकर्पूरनीराजनदीपं सन्दर्शयामि नीराजनानन्तरमाचमनीयं समर्पयामि रक्षां धारयामि सर्वदा प्रार्थनान् समर्पयामि। शुभाभ्यां शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि चान्द्रमाणेन 60 संवत्सराणां मध्ये श्रीक्रोधिनाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भ मीनमासे कृष्णपक्षे अष्टम्यां शुभतिथौ वासरः वासरस्तु भानुवासरयुक्तायां पूर्वाषाढनक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकलविशेषेण विशिष्टायामस्यां वर्तमानायाम् अष्टम्यां शुभतिथौ अस्माकं मलवरायणत्वं महाजनानां सर्वेषां शरीरे वर्तमानवर्धिष्यमान समस्तपीठाबाधाः रोगाः सद्यः निवारणप्राप्तिसिद्ध्यर्थं शरीरः वज्रवते दृढगात्रदासिद्ध्यर्थं आरोग्यदृढगात्रदासिद्ध्यर्थं सहकुटुम्बानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय विशेषतः तेन्नंगर् स्वामी अरंवलर्तन अंबाल समेत श्री तेन्नंगर् स्वामी महा आलयस्य जीर्णोद्धारण महाकुंभाभिषेक वैभवः शीघ्रमेव निर्विघ्नेन प्राप्तिसिद्ध्यर्थं विशिष्यतः विशाखा नक्षत्रे तुला रासौ जातस्य भास्कर सत्यशिव नामधेयस्य पूर्वफल्गुणी नक्षत्रे सिंह रासौ जातायाः राजेश्वरी नाम्न्याः यजमानस्य नक्षत्रे वृश्चिक रासौ जातायाः सिंधु नाम्न्याः विशाखा नक्षत्रे तुला रासौ जातस्य श्रवणत्रे कुंभ रासौ जातायाः कला नाम्न्याः अनुराधा नक्षत्रे वृश्चिक रासौ जातस्य सस्मितकुलिनी नाम्न्याः आत्रेय गोत्रोद्भवस्य पूर्व मृगशिरा नक्षत्रे ऋषभरासौ जातायाः गोमती नाम्न्याः मखा नक्षत्रे सिंहरासौ जात विष्णु रामकृष्ण नामधेयस्य शिवगोत्रोद्भवस्य आश्लेषा नक्षत्रे खड्गरासौ जातस्य प्रेम आनंद नामधेयस्य अपभरणी नक्षत्रे मेषरासौ जातायाः अनुमीना नाम्न्याः रोहिणी नक्षत्रे ऋषभरासौ जातायाः लक्ष्मी नाम्न्याः ज्येष्ठा नक्षत्रे वृश्चिकरासौ जातस्य आदित्य सिद्ध हस्ता नक्षत्रे कन्या रासौ जातस्य दीक्षिता शंकर नाम्न्याः उत्तराषाढ़ नक्षत्रे मकर रासौ जातस्य आदित्य शंकर नामधेयस्य भारद्वाज गोत्रोद्भवस्य आर्द्रा नक्षत्रे मिथुन रासौ जातस्य मेष रासौ जातस्य चंद्रशेखर शर्मणः स्वाति नक्षत्रे तुला रासौ जातायाः राजेश्वरी नाम्न्याः मखा नक्षत्रे सिंह रासौ जातस्य अश्वत्थ नारायण शर्मणः रोहिणी नक्षत्रे ऋषभ रासौ जातस्य नवीन कुमार शर्मणः कृतिका नक्षत्रे ऋषभ रासौ जातस्य आर्या नाम्न्याः सदभिर्षं नक्षत्रे कुंभरासौ जातायाः गोमती नाम्न्याः काश्यप गोत्रोद्भवस्य आश्लेषा नक्षत्रे कटकरासौ जातस्य कार्तिकेयन नाम शर्मणः रोहिणी नक्षत्रे ऋषभरासौ जातायाः शरण्या नाम्न्याः श्रवण नक्षत्रे मकर रासौ जातायाः बालकीर्तना नाम्न्याः अनुराधा नक्षत्रे वृश्चिकरासौ जातस्य आदित्य बाला नाम्न्याः भारद्वाज गोत्रोद्भवस्य पुनर्वसु नक्षत्रे मिथुन रासौ जातायाः वैदेही श्रीराम नाम्न्याः आर्द्रा नक्षत्रे मिथुन रासौ जातस्य शंकरलिंगना नामधेयस्य नाम्न्याः उत्तराषाढ़ नक्षत्रे मकर रासौ जातायाः भगवती अम्बाள் नाम्न्याः कौण्डिन्यगोत्रोद्भवस्य उत्तरफल्गुणी नक्षत्रे कन्या रासौ जातस्य प्रकाश नामधेयस्य स्वाति नक्षत्रे तुला रासौ जातायाः रेवती नाम्न्याः श्रविड्डा नक्षत्रे मकर रासौ जातायाः बालापर्णा नाम्न्याः आर्द्रा नक्षत्रे मिथुन रासौ जातायाः अजय बाला नाम्न्याः गणानान्त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् शृण्वन्नोतिभिस्सीदसादनम् अस्मिन् हरिद्राबिम्बे सुमुखं महागणपतिं यथा सुखं यथास्थानं प्रतिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च।
ओम इमं मे वर्णश्रुतिगो मध्याजमडया त्वामवस्य राजके तत्त्वायामि ब्रह्मणा वन्दमानस्तदा सा अस्ते यजमानो अविर्भिः अहेडमानो वर्णेक बौद्धिर्सकं समानाय प्रमोजिः अस्मिन् कुम्भे सकलतीर्थाधिपतिं वरुणं ध्यायामि वरुणमावाहयामि वरुणाय नमः आसनादि समस्तोपचारान् समर्पयामि गणानां त्वा गणपतिगुमवामहे कविं कवीनामुपमस्रवत्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पदान् शृण्वन्नोतिभिः साधनम् एकदन्तं शूर्पकर्णं गजवक्त्रं चतुर्भुजं पाशाङ्कुशधरं देवं ध्यायेत् सिद्धिविनायकम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनमे वदमानय स्वाहा अस्मिन् कुम्भे वल्लभाम्बा समेत श्री वरसिद्धि महागणपतिं ध्यायामि आवाहयामि तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् महादेव्यै च विद्महे रुद्रपत्नी च धीमहि तन्नो गौरी प्रचोदयात् अरं वलर्त अम्बाल समेत श्री तेन्नंग स्वामी नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् लक्ष्मीनारायणं ध्यायामि आवाहयामि वाग्देव्यै च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् अस्मिन् कुम्भे वाणी ब्रह्माणं ध्यायामि आवाहयामि तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नः षण्मुख प्रचोदयात् निगर्ष्वैरसमायुधैः कालैर्हरित्वमापन्नैः इन्द्रायागि सहस्रयुग अग्निर्विभ्राट्यवदनः वायुश्वेतशिखतृगः संवत्सरो विजोवर्णैः नित्यास्तेऽनुचरास्तव सुब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यं वल्ली देवसवेसने सुब्रह्मण्यस्वामिनं ध्यायामि आवाहयामि सन्नो देवीरभिट्टयापो भवन्तु पीतये संयोरभित्रवन्तु नः प्रजापतेन त्वदेतान्यन्यो विश्वा जातानि परिता बभूव यत्कामास्ते जुगमस्तन्नो त्वयज्ञस्यामपतयोरयीनाम् इमयमप्रतरमागधीताङ्गिरपि पितृभिस्संविधानः आत्मामन्द्रा कविसत्त्वावन्तु येन राजन अविडा विधेम वास्तु अद्भुते प्रतिजाने ह्यस्मान् स्वावेशो नमैव भवानः यत्त्वमहे प्रतितन्नो जुटुः सतन्न येति द्विपदे सञ्चतुष्पदे अनुग्रहाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् वास्तुपुरुषं ध्यायामि आवाहयामि स्वस्तिदा विसत्पतिर्वृत्रः विमृतो वसि वृषेन्द्र पुरयेतु न स्वस्तिदा अभयङ्करं ध्यायामि आवाहयामि क्षेत्रस्य पदिना वयगुमितेनेव जयामसि गामस्त्वं बोधयित्वा तनो मृडादीदृशे अस्य क्षेत्रबालकं ध्यायामि आवाहयामि तन्नो भैरव प्रचोदयात् भैरव महामूर्तिं ध्यायामि आवाहयामि अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीदक्षिणामूर्तिं ध्यायामि आवाहयामि त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय मामृतात् गौरीमिमाय दल्लानि दक्षते कपदे द्विपदी सा चतुष्पदी अष्टापदी नवपदी बभूवटी सहस्राग्रा परमेभ्यो मन्ये गौरी समेत त्र्यंबक देवतां ध्यायामि आवाहयामि अवायुधाभ्य सर्वाभ्यो देवताभ्यो नमः आसनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि शुद्धोदकस्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि पत्र उत्तरीयज्ञोपवीतार्थं पुष्पाणि समर्पयामि अलङ्करणार्थं पुष्पाणि समर्पयामि पुष्पमालिकान् समर्पयामि पुष्पैः पूजयामि ओं वरुणाय नमः ओं प्रचेतसे नमः ओं अपाम्पतये नमः ओं रत्नसिंहाय नमः ओं माणिक्यभूषणाय नमः ओं मेघाधिपतये नमः ओं पश्चिमाधिपतये नमः ओं जलाधिपतये नमः ओं जुम्बकाय नमः ओं के सुमुखाय नमः एकदन्ताय नमः ओं कपिलाय नमः ओं गजकन्निकाय नमः ओं लंबोदराय नमः ओं विकटाय नमः ओं विघ्नराजाय नमः ओं विनायकाय नमः ओं गणाध्यक्षाय नमः ओं बालचन्द्राय नमः ओं धूमकेतवे नमः ओं गणाधिपाय नमः ओं स्कन्दपूर्वजाय नमः ओं हेरम्भाय नमः ओं केशवाय नमः ओं नारायणाय नमः ओं माधवाय नमः ओं गोविन्दाय नमः ओं विष्णवे नमः ओं मधुसूदनाय नमः ओं त्रिविक्रमाय नमः ओं वामनाय नमः ओं श्रीधराय नमः
नमः ओम ऋषिकेशाय नमः ओम पद्मनाभाय नमः ओम दामोदराय नमः ओम श्रीकंठाय नमः ओम भक्तवत्सलाय नमः ओम भवाय नमः ओम सर्पाय नमः ओम त्रिलोकेशाय नमः ओम सिद्धिकंठाय नमः ओम शिवप्रियाय नमः ओम उग्राय नमः ओम कपालिने नमः ओम कामारये नमः ओम अंधकासुरसूदनाय नमः ओम गंगाधराय नमः ओम ललाटाक्षाय नमः ओम कालकालाय नमः ओम कृपानिधये नमः ओम भस्मोद्दोलित विग्रहाय नमः ओम सामप्रियाय नमः ओम स्वरमयाय नमः ओम त्रैमूर्ते नमः ओम अनेत्राय नमः ओम सर्वज्ञाय नमः ओम परमात्मने नमः ओम सोमसूर्याग्निलोचनाय नमः ओम हविषे नमः ओम यज्ञमयाय नमः ओम सोमाय नमः ओम पंचभक्ताय नमः ओम सदाशिवाय नमः मनगाय नमः ओम भुजंगभोजनाय नमः ओम भर्गाय नमः ओम गिरिजन्मने नमः ओम गिरिप्रियाय नमः ओम कृतिवासदे नमः ओम पुराराधये नमः भगवते नमः ओम प्रथमायुभाय नमः ओम मृत्युंजयाय नमः ओम सूक्ष्मधनवे नमः ओम जगत्याण्डपरतवे नमः ओम अजाय नमः ओम देवाय नमः ओम महादेवाय नमः ओम व्यग्राय नमः ओम सहस्राक्षाय नमः ओम सहस्रपदे नमः ओम अपवर्गप्रदाय नमः वानाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा अवायुधाभ्य सर्वाभ्यो देवताभ्यो नमः बीजापूर्वफलं निवेदयामि निवेद्यानन्तरमाचमनीयं समर्पयामि मध्ये मध्ये अमृतपानीयं समर्पयामि हस्तप्रक्षालनं समर्पयामि पाद पुनराचमनीयं समर्पयामि भोगीफलसमायुक्तं नागवल्लीतलेर्दं कर्पूरचूर्णं संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां ताम्बूलं समर्पयामि तेन्नंगस्वामी महादेवस्य अभिषेक आराधन समये रुद्रपारायणं करिष्ये घोर ऋषि अणष्टुप छंद संकर्षणमूर्ति स्वरूपो योसावादित्य परमपुरुषये रुद्रो देवता नमः शिवायेति बीजं शिवधरायेति शक्ति महादेवायेति कीलकं श्री सांब सदाशिव प्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोग अग्निहोत्रात्मने अंगुष्ठाभ्यां नमः दर्शपूर्णमासात्मने दर्जनेभ्यां नमः चातुर्मास्यात्मने मध्यमाभ्यां नमः निरूढपशुबन्धात्मने अनामिकाभ्यां नमः ज्योतिष्ठोमात्मने कनेट्टिकाभ्यां नमः सर्वकृतात्मने करतलकरपष्टाभ्यां नमः अग्निहोत्रात्मने हृदयाय नमः दर्शपूर्णमासात्मने शिरदे स्वाहा चातुर्मास्यात्मने शिखाये विषडे निरूढपशुबन्धात्मने कवचायुगं ज्योतिष्ठोमात्मने नेत्रत्रये बहुषडे अत्रायपडे भोर्भोत्रोमिति दिक्बन्धः ध्यानम् आपातालनभत्तलान्तपूर्ण ब्रह्माण्डमावित्पर ज्योतिष्पाटिकलिङ्गमौलिविलसत्पूर्णेन्दु वान्तामृतैः अतमे प्रियञ्जमेन कामस्तमे कामस्तमे बाहुभ्यामुदते नमः यातैष शिवतमा शिवं बभूवते धनुः शिवातरव्या यातवदया नो रुद्रमटया याते रुद्र शिवातनो शिव सघोरापापघातिनी तया न तनुवासन्तमया गिरिसन्धाभिजागसी यामिषङ्गिरिसन्धहस्ते बिभक्षस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमायिगुंसे पुरुडं जगत् शिवेन वचसा त्वा गिरिसाच्छावदामसि यथा न सर्वमि जगदेक्ष्मगुं सुमना सत् अध्यवोचदधिभक्ता अस्ते यातु धान्या असौयस्ताम्रो अर्णवुत बभ्रसु मङ्गलः ये जयमागुं रुद्राभिदो दिक्तस्त्रदातगस्त्रदो वैडागुमेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः अवदत्यदनुतगं सहस्राक्षसदेषुधे निषेज्य सल्याना मुखादिवो न सुमना भव विज्यन्दनकवर्जिनो विशल्यो भानवागमुत अनेसन्नस्तेडवापुरत्यनिडङ्गतिः याते धर्मेडट्टमहस्ते बभूवते धनो तयात्मानि विश्वदत्तमयक्मया परिपूज नमस्ते अस्त्वायुधाय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः नमो हिरण्यभागवेशे नान्ये दिशाञ्च पतये नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतये सस्मिञ्जराय द्विडीमते पतीनां पतये नमो नमो बप्लुदाय विख्यादिनेनां पतये नमो नमः भवस्य हेति जगदां पतये नमो नमो रुद्राय तथा विने क्षेत्राणां पतये नमो नमः सूताय अन्ध्यायवनानां पतये नमो नमो रोहिताय स्थपतये वृक्षाणां पतये नमो नमो मन्त्रिणे वाणिजाय कक्षाणां पतये नमो वारिवस्गताय औषधीनां व्याधिनीनां पतये नमो नमो ककुभाय डङ्गिने सेनानां पतये नमो ईषदिमते तत्कराणां पतये नमो नमो वञ्चते परिवञ्चते स्थायूनां पतये नमो नमो निजैरवे परजरायारण्यानां पतये सृगाविभ्यो जिगागं सद्भ्यो मुट्टदां पतये नमो नमो शिवद्भ्यो नक्तञ्जरद्भ्यः प्रगन्धानां पतये नमो नमो वट्नीजने गिरिजराय कुलञ्जानां पतये नमो नमः ईशुमद्भ्यो धन्वाविभ्यश्च वो नमो नमः तन्वानेभ्यः
वो नमो नमायच्छद्भ्यो विसृजद्भ्यश्च वो नमो नमोऽस्यद्भ्यो विद्यद्भ्यश्च वो नमो नमासीनेभ्यः शयानेभ्यश्च वो नमो नमः स्वपद्भ्यो जाग्रद्भ्यश्च वो नमो नमस्तिष्ठद्भ्यो धावद्भ्यश्च वो नमो नमः सभाभ्यः सभापतिभ्यश्च वो नमो नमः स्वेभ्यो स्वपतिभ्यश्च वो नमः नमः व्याधिनीभ्यो विविध्यन्तेभ्यश्च वो नमो नमो गणाभ्यस्त्रगमदेभ्यश्च वो नमो नमो गच्छेभ्यो गच्छपदेभ्यश्च वो नमो नमो व्रातेभ्यो व्रातपदेभ्यश्च वो नमो नमो गणेभ्यो गणपतेभ्यश्च वो नमो नमो विरूपेभ्यो विश्वरूपेभ्यश्च वो नमो नमो महद्भ्यः क्षुल्लकेभ्यश्च वो नमो नमो रथेभ्यो रथेभ्यश्च वो नमो नमो रथेभ्यो रथपतिभ्यश्च वो नमो नमः सेनाभ्यः सेनानिभ्यश्च वो नमो नमः क्षत्रिभ्यः सङ्ग्रहीतृभ्यश्च वो नमः तक्षभ्यो रथकारेभ्यश्च वो नमो नमः कुलाले
பார்வதி பதே பார்வதி பதே பார்வதி பதே பார்வதிலை மலையானே போற்றி போற்றி மறுவார் புறமூன்றும் மெய்தாய் போற்றி மருவே என் சிந்தை சொந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாதி வாங்கி தொலைந்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி ஓம் ஸ்திராய நம ஓம் ஸ்தானவே நம ஓம் பிரபவே நம ஓம் பீமாய நம ஓம் பிரவராய நம ஓம் வரதாய நம ஓம் வராஜ நம ஓம் சர்வாத்மனே நம ஓம் சர்வவிக்யாதாய நம ஓம் சர்வஸ்மை நம ஓம் சர்வகராய நம ஓம் பவாய நம ஓம் ஜட்டினே நம ஓம் ஜர்மினே நம ஓம் சிகண்டினே நம ஓம் சர்வாங்காய நம ஓம் சர்வபாவனாய நம ஓம் ஹராய நம ஓம் ஹரீக்ஷணாய நம ஓம் சர்வபூதஹராய நம ஓம் பிரபவே நம ஓம் பிரவர்த்தயே நம ஓம் நிவர்த்தயே நம ஓம் நியதாய நம ஓம் சாஸ்வதாய நம ஓம் த்ருவாய நம ஓம் ஸ்மசான வாசினே நம ஓம் பகவதே நம ஓம் கஜராய நம ஓம் கோச்சராய நம ஓம் அர்த்தனாய நம ஓம் அபிவாத்யாய நம ஓம் மகாகர்மணே நம ஓம் தபஸ்வினே நம ஓம் பூதபாவனாய நம ஓம் உன்மத்த வேஷ பிரயச்சனாய நம ஓம் சர்வலோக பிரஜாபதயே நம ஓம் மகாரூபாய நம ஓம் மகாகாஜாய நம ஓம் ரிஷரூபாய நம ஓம் மகாயசதே நம ஓம் மகாத்மனே நம ஓம் சர்வபூதாத்மனே நம ஓம் விஸ்வரூபாய நம ஓம் மகாஹனவே நம ஓம் லோகபாலாய நம ஓம் அந்தர்ஹிதாத்மனே நம ஓம் பிரசாதாய நம ஓம் ஹய கர்தபாய நம ஓம் பவித்ராய நம ஓம் மகதே நம ஓம் நியமாய நம ஓம் நியமாஸ்ருதாய நம ஓம் சர்வகர்மணே நம ஓம் ஸ்வயம்பூதாய நம ஓம் ஆதேய நம ஓம் ஆதிகராய நம ஓம் நிதயே நம ஓம் சகஸ்ராக்டாய நம ஓம் விசாலாக்டாய நம ஓம் சோமாய நம ஓம் நக்ஷத்திர சாதகாய நம ஓம் சந்திராய நம ஓம் சூர்யாய நம ஓம் சனயே நம ஓம் கேதவே நம ஓம் கிரகாய நம ஓம் கிரகபதயே நம ஓம் வராய நம ஓம் மதுரயே நம ஓம் அத்ரியா நமஸ்கர்த்ரே நம ஓம் மிருகபாணார்ப்பணாய நம ஓம் அனகாய நம ஓம் மகாதபதே நம ஓம் கோரதபதே நம ஓம் அதீனாய நம ஓம் தீனசாதகாய நம ஓம் சம்வத்சரகாய நம ஓம் மந்திராய நம ஓம் பிரமாணாய நம ஓம் பரமாயதபதே நம ஓம் யோகினே நம ஓம் யோஜ்யாய நம ஓம் மகாபீஜாய நம ஓம் மகாரேதசே நம ஓம் மகாபலாய நம ஓம் சுவர்ணரேதசே நம ஓம் சர்வஜ்ஞாய நம ஓம் சுபீஜாய நம ஓம் பீஜபாகனாய நம ஓம் தசபாகவே நம ஓம் மணிபிஜாய நம ஓம் நீலகண்டாய நம ஓம் உமாபதே நம ஓம் விஸ்வரூபாய நம ஓம் ஸ்வயம் சிரேஷ்டாய நம ஓம் பலவீராய நம ஓம் அபலோகனாய நம ஓம் குணகர்த்ரே நம ஓம் கணபதயே நம ஓம் திக்வாசதே நம ஓம் காமாய நம ஓம் மந்திரவிதே நம ஓம் பரமாய மந்திராய நம ஓம் சர்வபாவகராய நம ஓம் ரயாய நம ஓம் கமண்டலதராய நம ஓம் தன்வினே நம ஓம் பாணகத்தாய நம ஓம் கபாலவதே நம ஓம் ஹசனயே நம ஓம் சதக்னே நம ஓம் கட்கினே நம ஓம் பட்டீஷினே நம ஓம் ஐதுனே நம ஓம் மகதே நம ஓம் ஸ்ருபகஸ்தாய நம ஓம் சுரூபாய நம ஓம் தேஜசே நம ஓம் தேஜஸ்கராய நிதியே நம ஓம் உட்நீஜனே நம ஓம் சுவக்ராய நம ஓம் உதக்ராய நம ஓம் வினதாய நம ஓம் தீர்க்காய நம ஓம் ஹரிகேசாய நம ஓம் சுதீர்த்தாய நம ஓம் கிருஷ்ணாய நம ஓம் ஸ்ருகாலரூபாய நம ஓம் சித்தார்த்தாய நம ஓம் முண்டாய நம ஓம் சர்வசுபங்கராய நம ஓம் அஜாய நம ஓம் பகுரூபாய நம ஓம் கந்ததாரிணே நம ஓம் கபர்தினே நம ஓம் ஊர்த்வரேதசே நம ஓம் ஊர்த்வலிங்காய நம ஓம் ஊர்த்வசேனே நம ஓம் நபஸ்தலாய நம ஓம் திரிஜடாய நம ஓம் ஜிரவாசதே நம ஓம் ருத்ராய நம ஓம் சேனாபதயே நம ஓம் விபவாய நம ஓம் மகஸ்தராய நம ஓம் நக்தராய நம ஓம் திக்மமன்யவே நம ஓம் சுவர்ச்சசாய நம ஓம் கஜக்னே நம ஓம் தைத்யக்னே நம ஓம் காலாய நம ஓம் லோகதாத்ரே நம ஓம் குணாகராய நம ஓம் சிம்மதாத்தூலரூபாய நம ஓம் ஆர்திர சர்மாம்பர விரதாய நம ஓம் காலயோகினே நம ஓம் மகாநாதாய நம ஓம் சர்வகாமாய நம ஓம் சதுஷ்பதாய நம ஓம் நிசாச்சராய நம ஓம் பிரேதச்சாரிணே நம ஓம் பூதச்சாரிணே நம ஓம் மகேஸ்வராய நம ஓம் பகுபூதாய நம ஓம் பகுதராய நம ஓம் ஸ்வர்பானவே நம ஓம் அமிதாய நம ஓம் கதையே நம ஓம் நித்யப்பிரியாய நம ஓம் நித்யநர்தாய நம ஓம் நர்த்தகாய நம ஓம் சர்வலாலசாய நம ஓம் கோராய நம ஓம் மகாதபதே நம ஓம் பாஷாய நம ஓம் நித்யாய நம ஓம் கிரிரோகாய நம ஓம் நபதே நம ஓம் சகஸ்ரஹஸ்தாய நம ஓம் விஜயாய நம ஓம் வியவசாய நம ஓம் அதந்திரியாய நம ஓம் அகர்ஜனாய நம ஓம் கர்ஜனாத்மனே நம ஓம் யஜ்ஞே நம ஓம் காமநாதகாய நம ஓம்
दक्ष यागापहारिणे नमः ओं सुधागाय नमः ओं मध्यमाय नमः ओं तेजोपकारिणे नमः ओं बलग्ने नमः ओं मुदिताय नमः ओं अर्थाय नमः ओं अजिताय नमः ओं अवराय नमः ओं गंभीरघोषाय नमः ओं गंभीराय नमः ओं गंभीरबलवाहनाय नमः ओं न्यग्रोधरूपाय नमः ओं न्यग्रोधाय नमः ओं वृक्षकर्णिताय नमः ओं विभवे नमः ओं सुतीक्ष्णदर्शनाय नमः ओं महाकायाय नमः ओं महानयाय नमः ओं विश्वक्सेनाय नमः ओं हरये नमः ओं यज्ञाय नमः ओं संयुगापीठवाहनाय नमः ओं तीक्ष्णतापाय नमः ओं मर्यस्वाय नमः ओं सहायकाय नमः ओं कर्मकालविदे नमः ओं विष्णुप्रसादिताय नमः ओं विज्ञाय नमः ओं समुद्राय नमः ओं बडवामुखाय नमः ओं हुतासन सहायकाय नमः ओं प्रशान्तात्मने नमः ओं हुतासनाय नमः ओं उग्रतेजसे नमः ओं महातेजसे नमः ओं जन्याय नमः ओं विजयकालविदे नमः ओं ज्योतिषमयाय नमः ओं सिद्धे नमः ओं सर्वविग्रहाय नमः ओं शिखिने नमः ओं मुण्डिने नमः ओं जटिने नमः ओं ज्वालायने नमः ओं मूर्तिजाय नमः ओं ऊर्ध्वज्ञाय नमः ओं बलिने नमः ओं वेणविने नमः ओं पणविने नमः ओं तालिने नमः ओं कलिने नमः ओं कालकटङ्कटाय नमः ओं नक्षत्रविग्रहमहदये नमः ओं गुणबुद्धये नमः ओं लयाय नमः ओं अगमाय नमः ओं प्रजापतये नमः ओं विश्वभागवे नमः ओं विभागाय नमः ओं सर्वगाय नमः ओं अमुखाय नमः ओं विमोचनाय नमः ओं सुशरणाय नमः ओं हिरण्यकवचोद्भवाय नमः ओं मेढ्यजाय नमः ओं मोचनाय नमः ओं असुरेन्द्राणां वन्दनाय नमः ओं युधिशत्रुविनाशाय नमः ओं सांख्यप्रसादाय नमः ओं दुर्वासते नमः ओं सर्वसाधु निवेशिताय नमः ओं प्रस्कन्दाय नमः ओं विभज्ञाय नमः ओं अतुल्याय नमः ओं यज्ञभागविदे नमः ओं सर्ववासाय नमः ओं सर्वचारिणे नमः ओं दुर्वासते नमः ओं वातवाय नमः ओं अमराय नमः ओं हैमाय नमः ओं हेमकराय नमः ओं निष्कर्माय नमः ओं सर्वधारिणे नमः ओं धरोत्तमाय नमः ओं लोहिताक्षाय नमः ओं महाक्षाय नमः ओं विजयाक्षाय नमः ओं विशारदाय नमः ओं संग्रहाय नमः ओं निग्रहाय नमः ओं कर्त्रे नमः ओं सर्पचीरनिवादनाय नमः ओं मुख्याय नमः ओं अमुख्याय नमः ओं देहाय नमः ओं काकलये नमः ओं सर्वकामदाय नमः ओं सर्वकालप्रसादाय नमः ओं सुबलाय नमः ओं बलरूपकृते नमः ओं सर्वकामवराय नमः ओं सर्वदाय नमः ओं सर्वतोमुखाय नमः ओं आकाश निर्विरूपाय नमः ओं निपातिने नमः ओं अवसाय नमः ओं खगाय नमः ओं रौद्ररूपाय नमः ओं अंशवे नमः ओं आदित्याय नमः ओं भगुरस्मते नमः ओं सुवर्चिते नमः ओं वसुवेगाय नमः ओं महावेगाय नमः ओं मनोवेगाय नमः ओं निशाचराय नमः ओं सर्ववादिने नमः ओं श्रियावादिने नमः ओं उपदेशकराय नमः ओं मकराय नमः ओं मुनये नमः ओं आत्मनिरालोकाय नमः ओं संभवग्नाय नमः ओं सहस्रादाय नमः ओं भक्तिने नमः ओं पक्षरूपाय नमः ओं आदिदीप्ताय नमः ओं विशाम्पतये नमः ओं उन्मताय नमः ओं विभागाय नमः ओं गवाम्पतये नमः ओं वज्रहस्ताय नमः ओं निष्कम्बिने नमः ओं चमूस्तंभाय नमः ओं वृत्तावृत्तकराय नमः ओं तालाय नमः ओं मघवे नमः ओं मधुकलोचनाय नमः ओं वाचस्पत्याय नमः ओं वाचसाय नमः ओं नित्यमात्रपूजिताय नमः ओं ब्रह्मचारिणे नमः ओं लोकचारिणे नमः ओं सर्वचारिणे नमः ओं विचारवे नमः ओं ईशानाय नमः ओं ईश्वराय नमः ओं कालाय नमः ओं निशाचारिणे नमः ओं पिनाकभृते नमः ओं निमित्तस्थाय नमः ओं निमित्ताय नमः ओं नन्दये नमः ओं नन्दिकराय नमः ओं हरये नमः ओं नन्दीश्वराय नमः ओं नन्द्ये नमः ओं नन्दनाय नमः ओं नन्दिवर्धनाय नमः ओं भगहारिणे नमः ओं निगन्त्रे नमः ओं कालाय नमः ओं ब्रह्मणे नमः ओं पितामहाय नमः ओं चतुर्मुखाय नमः ओं महालिंगाय नमः ओं चारुलिंगाय नमः ओं लिंगाध्यक्षाय नमः ओं सुराध्यक्षाय नमः ओं योगाध्यक्षाय नमः ओं युगावहाय नमः ओं बीजाध्यक्षाय नमः ओं बीजकर्त्रे नमः ओं अध्यात्मनुगदाय नमः ओं बलाय नमः ओं इतिहासाय नमः ओं संकल्पाय नमः ओं गौतमाय नमः ओं निशाकराय नमः ओं दम्बाय नमः ओं अदम्बाय नमः ओं महामेघनिवादिने नमः ओं महोदराय नमः ओं वजने नमः ओं कराय नमः ओं अग्निज्वलाय नमः ओं महाज्वलाय नमः ओं अतिधूम्राय नमः ओं भूताय नमः ओं हविजे नमः ओं मृजनाय नमः ओं शंकराय नमः ओं नित्यवर्चितने नमः ओं धूमकेतनाय नमः ओं नीलाय नमः ओं मंगलाब्धाय नमः ओं शोभनाय नमः ओं निरवग्रहाय नमः ओं सुस्थिताय नमः ओं सुस्थिभागाय नमः ओं भागिने नमः ओं भागकराय नमः ओं लघवे नमः ओं उत्संगाय नमः ओं महांगाय नमः ओं महागर्भपरायणाय नमः ओं कृष्णवर्णाय नमः ओं सुवर्णाय नमः ओं सर्वदेहिनाम् इंद्राय नमः ओं महामदाय नमः ओं महास्ताय नमः ओं महाकायाय नमः ओं महायजते नमः ओं महामूर्तये नमः ओं महामात्राय नमः ओं महानेत्राय नमः ओं निशालाय नमः ओं महान्तकाय नमः ओं महाकर्णाय नमः ओं महेशाय नमः ओं महाहणवे नमः ओं महानाथाय नमः ओं महाकम्भवे नमः ओं महाग्रीवाय नमः ओं श्वसानभ्राजे नमः ओं महावक्त्रदे नमः ओं महोरस्काय नमः ओं अन्तरात्मने नमः ओं
மிருகாலயாய நமக ஓம் லம்பனாய நமக ஓம் லம்பிதோட்டாய நமக ஓம் மகாமகாஜாய நமக ஓம் பயோநிதே நமக ஓம் மகாதந்தாய நமக ஓம் மகாதம்ஷ்டாய நமக ஓம் மகாஜிக்வாய நமக ஓம் மகாமுகாய நமக ஓம் மகாநகாய நமக ஓம் மகாரோமாய நமக ஓம் மகாகோசாய நமக ஓம் மகாஜட்டாய நமக ஓம் பிரதன்னாய நமக ஓம் பிரசாதாய நமக ஓம் பிரத்யாய நமக ஓம் கிரிசாதனாய நமக ஓம் ஸ்நேகாய நமக ஓம் அஸ்நேகாய நமக ஓம் அஜிதாய நமக ஓம் மகாமுனையே நமக ஓம் விருட்சாகாராய நமக ஓம் விருட்சகேதவே நமக ஓம் அனலாய நமக ஓம் ஓம் புஷ்கரஸ்தாபதயே நமக ஓம் ஸ்திராய நமக ஓம் துவாதசாய நமக ஓம் திராடசாய நமக ஓம் ஆத்யாய நமக ஓம் யஜ்ஞாய நமக ஓம் யஜ்ஞ சமாஹிதாய நமக ஓம் நக்தாய நமக ஓம் கலயே நமக ஓம் காலாய நமக ஓம் மகராய நமக ஓம் காலபூஜிதாய நமக ஓம் சகனாய நமக ஓம் கணகராய நமக ஓம் பூதவாகன சாரதயே நமக ஓம் பஸ்மாசயாய நமக ஓம் பஸ்மகோத்ரே நமக ஓம் பஸ்மபூதாய நமக ஓம் தரவே நமக ஓம் கணாய நமக ஓம் லோகபாலாகாய நமக ஓம் லோகாய நமக ஓம் மகாத்மனே நமக ஓம் சர்வபூஜிதாய நமக ஓம் சுக்லாய நமக ஓம் திரிக்லாய நமக ஓம் சம்பன்னாய நமக ஓம் சுஜய நமக ஓம் பூத நிஷேவிதாய நமக ஓம் ஆக்ரமத்தாய நமக ஓம் கிரியாவத்தாய நமக ஓம் விஸ்வகர்மபதே நமக ஓம் வராய நமக ஓம் விசாலசாகாய நமக ஓம் தாம்ரோஷ்டாய நமக ஓம் அம்புஜாலாய நமக ஓம் சுனிச்சலாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கபீஜாய நமக ஓம் சுக்லாய நமக ஓம் ஆயுஷே நமக ஓம் பராய நமக ஓம் அபராய நமக ஓம் கந்தர்வாய நமக ஓம் அதிதேய நமக ஓம் தாக்ஷாய நமக ஓம் சுவிஜ்ஞாய நமக ஓம் சுசாரதாய நமக ஓம் பரஸ்வதாயுதாய நம பரஸ்வாயுதாய நமக ஓம் தேவாய நமக ஓம் அனகாரிணே நமக ஓம் சுபந்தாவாய நமக ஓம் தும்பபைனாய நமக ஓம் மகாக்ரோதாய நமக ஓம் ஊர்த்வரதிசே நமக ஓம் ஜலேசாய நமக ஓம் உக்ராய நமக ஓம் வம்சகராய நமக ஓம் வம்சாய நமக ஓம் வம்சநாதாய நமக ஓம் அனிந்தாய நமக ஓம் சர்வாங்கரூபாய நமக ஓம் மாயாவினே நமக ஓம் சுகிருதே நமக ஓம் அனிலாய நமக ஓம் அனலாய நமக ஓம் பாந்தனாய நமக ஓம் பத்தகர்த்ரே நமக ஓம் சுபந்தன விமோச்சனாய நமக ஓம் சயஜ்ஞாரயே நமக ஓம் சகாமாரயே நமக ஓம் மகாதம்ஷ்டாய நமக ஓம் மகாயுதாய நமக ஓம் பகுதா நிந்தனாய நமக ஓம் சர்வாய நமக ஓம் சங்கராய நமக ஓம் சங்கராய நமக ஓம் மதனாய நமக ஓம் அமனேசாய நமக ஓம் மகாதேவாய நமக ஓம் விஸ்வதேவாய நமக ஓம் சுராரிக்னே நமக ஓம் அகிர்புத்னியாய நமக ஓம் அனிலாபாய நமக ஓம் ஜெயகிதாய நமக ஓம் அபிஜய நமக ஓம் அஜயகபாதாய நமக ஓம் கபாலினே நமக ஓம் திரிசங்கவே நமக ஓம் அஜிதாய நமக ஓம் சிவாய நமக ஓம் அனிலாய நமக ஓம் அனலாய நமக ஓம் பலவதே நமக ஓம் உபசாந்தாய நமக ஓம் புராணாய நமக ஓம் புண்ணிய சஞ்சுதராரணே நமக ஓம் குருகர்த்ரே நமக ஓம் குருவாசினே நமக ஓம் குருபூதாய நமக ஓம் குணௌஷதாய நமக ஓம் சர்வாசயாய நமக ஓம் தர்மஜாரிணே நமக ஓம் சர்வேஷாம் பிராணினாம் பதயே நமக ஓம் தேவதேவாய நமக ஓம் சுகாசக்தாய நமக ஓம் சதே நமக ஓம் அசதே நமக ஓம் சர்வரத்னவிதே நமக ஓம் கைலாசகிரிவாசினே நமக ஓம் ஹிமவத்கிரி சம்ஸ்ரயாய நமக ஓம் கூலஹாரிணே நமக ஓம் கூலகர்த்ரே நமக ஓம் பகுவிதாய நமக ஓம் பகுப்பிரதாய நமக ஓம் வணிஜாய நமக ஓம் வர்தகினே நமக ஓம் விருக்ஷாய நமக ஓம் பகுலாய நமக ஓம் சந்தனாய நமக ஓம் சயாய நமக ஓம் சாரக்ரீவாய நமக ஓம் மகாஜத்ரவே நமக ஓம் அலோலாய நமக ஓம் மகௌஷதாய நமக ஓம் சித்தார்த்தகாரிணே நமக ஓம் சித்தார்ச்சந்தோ வியாகரணோத்தராய நமக ஓம் சிம்ஹிகாநாதாய நமக ஓம் சிம்மதம்ஷ்டாய நமக ஓம் சிம்மகாய நமக ஓம் சிம்மவாகனாய நமக ஓம் பிரபாவாத்மனே நமக ஓம் ஜகத்காலஸ்தாலாய நமக ஓம் லோகயிதாய நமக ஓம் தரவே நமக ஓம் சாரங்காய நமக ஓம் நவசக்ராங்காய நமக ஓம் கேதுமாலினே நமக ஓம் நமக ஓம் நிலையாய நமக ஓம் விபவே நமக ஓம் பவாய நமக ஓம் அமோகாய நமக ஓம் சம்யதாய நமக ஓம் அஸ்வாய நமக ஓம் போஜனாய நமக பிராணாதாராய நமக ஓம் திருதிபதே நமக ஓம் அதிபதே நமக ஓம் தக்ஷாய நமக ஓம் சத்கிருதாய நமக ஓம் யுகாதிபாய நமக ஓம் கோபாலினே நமக ஓம் கோபதேய நமக ஓம் கிராமாய நமக ஓம் கோஜர்ம வதனாய நமக ஓம் ஹரயே நமக ஓம் இரண்யபாகவே நமக ஓம் பிரேவிஜனாம் குஹாபாலாய நமக ஓம் பிரகட்டாய நமக ஓம் மகாகர்த்தாய நமக ஓம் ஜிதகாமாய நமக ஓம் ஜிதேந்திரியாய நமக ஓம் காந்தராய நமக ஓம் சுவாதாய நமக ஓம் தபசக்தாய நமக ஓம் ரதயே நமக ஓம் நராய நமக ஓம் மகாகீதாய நமக ஓம் மகாநிருத்தாய நமக ஓம் அப்சரோகண சேவிதாய நமக ஓம் மகாகேதவே நமக ஓம் மகாதாதவே நமக ஓம் நைக சானுஜராய நமக ஓம் ஜலாய நமக ஓம் ஆவேதி நிதாய நமக ஓம் ஆதேஜாய நமக ஓம் சர்வகந்த சுகாவகாய நமக ஓம் தோரணாய நமக ஓம் தாரணாய நமக ஓம் வாதாய நமக ஓம் परिदिने नमः ओम परिकेचराय नमः ओम संयोगवद्धराय नमः ओम वृद्धाय नमः ओम अधिवृद्धाय नमः ओम गुणाधिकाय नमः ओम नित्यमात्मसहाय नमः ओम देवासुरपतये नमः ओम पतये नमः ओम युक्ताय नमः ओम युक्तभागवे नमः ओम दिवि सुपर्णा देवाय नमः ओम आषाढाय नमः ओम सुषाढाय नमः ओम ध्रुवाय नमः ओम हरिणाय नमः ओम हराय नमः ओम
आवर्तबाणेभ्यो विषय नमः ओं वसुश्रेष्ठाय नमः ओं महापथाय नमः ओं शिरोहारिणे विमर्शनाय नमः ओं सर्वलक्षणलक्षिताय नमः ओं अक्षाय रथयोगिने नमः ओं सर्वयोगिने नमः ओं महाबलाय नमः ओं सामाक्नाय नमः ओं आरोहणाय नमः ओं अधिरोहाय नमः ओं शीलधारिणे नमः ओं महायजते नमः ओं सेनाकल्पाय नमः ओं महाकल्पाय नमः ओं योगाय नमः ओं युगकराय नमः ओं हरये नमः ओं युगरूपाय नमः ओं महारूपाय नमः ओं महानागहणाय नमः ओं वधाय नमः ओं न्याय निवर्तनाय नमः ओं पादाय नमः ओं पंडिताय नमः ओं अचलोपाय नमः ओं बहुमालाय नमः ओं महामालाय नमः ओं शशिनेगर सुलोचनाय नमः ओं विस्ताधाराय लवणाय भूषणाय नमः ओं त्रिगदाय नमः ओं सफलोदाय नमः ओं त्रिलोचनाय नमः ओं विषन्नांगाय नमः ओं मणिविद्धाय नमः ओं जटाधराय नमः ओं बिन्दवे नमः ओं विसर्गाय नमः ओं सुमुखाय नमः ओं शराय नमः ओं सर्वायुधाय नमः ओं सगाय नमः ओं निवेदनाय नमः ओं सुगाजाताय नमः ओं सुगंधराय नमः ओं महाधनुजे नमः ओं गंधपालिने भगवते नमः ओं सर्वकर्मणामुत्थायनाय नमः ओं अन्ताय बहुलोवायवे नमः ओं सकलाय नमः ओं सर्वलोचनाय नमः ओं तलस्थालाय नमः ओं करतालिने नमः ओं ऊर्ध्वसम्मनाय नमः ओं मगधे नमः ओं छत्राय नमः ओं सुसत्राय नमः ओं विख्यातलोकाय नमः ओं सर्वत्रयक्रमाय नमः ओं मुण्डाय नमः ओं विरूपाय नमः ओं विकृताय नमः ओं दण्डिने नमः ओं कुण्डिने नमः ओं विकुर्णवाय नमः ओं हर्यक्षाय नमः ओं ककुबाय नमः ओं वज्रिणे नमः ओं सदजिह्वाय नमः ओं सहस्रपादे नमः ओं सहस्रमूर्तने नमः ओं देवेन्द्राय नमः ओं सर्वदेवमयाय नमः ओं सदक्ना पाशशक्तिमते नमः ओं पद्मगर्भाय नमः ओं महागर्भाय नमः ओं ब्रह्मगर्भाय नमः ओं जलोद्भवाय नमः ओं गभस्ते नमः ओं ब्रह्मकृते नमः ओं ब्रह्मणे नमः ओं ब्रह्मविदे नमः ओं ब्राह्मणाय नमः ओं गतये नमः ओं अनन्तरूपाय नमः ओं नैकात्मने नमः ओं धीमहि तन्नो गौरी प्रचोदयात् गौरीमिमाय सलिलानि तक्षते कपदे द्विपदी सा चतुष्पदी अष्टापदी नवपदी बभूति सहस्राक्षरा परमेभ्यो मन्ये ओं महागौर्यै नमः ओं महादेव्यै नमः ओं जगन्मात्रे नमः ओं सरस्वत्यै नमः ओं चण्डिकायै नमः ओं लोकजनन्यै नमः ओं सर्वदेवादिदेवतायै नमः ओं पार्वत्यै नमः ओं परमायै नमः ओं ईशायै नमः ओं नागेन्द्रकन्यायै नमः ओं सत्यै नमः ओं ब्रह्मचारिण्यै नमः ओं सर्वाण्यै नमः ओं वेदमात्रे नमः ओं रामायै नमः ओं शुचिस्मितायै नमः ओं सृष्टिसंहारकारिण्यै नमः ओं त्रिलोचन्यै नमः ओं देव्यै नमः ओं ब्रह्मण्यै नमः ओं वैष्णव्यै नमः ओं रौद्रै नमः ओं कालरात्रै नमः ओं तपस्विन्यै नमः ओं शिवदूत्यै नमः ओं विशालाक्यै नमः ओं चामुण्डाय नमः ओं विष्णुसोदर्यै नमः ओं चित्कलायै नमः ओं चिन्मयाकारायै नमः ओं महिषासुरमर्दिन्यै नमः ओं कात्यायन्यै नमः ओं कालरूपाय नमः ओं गिरिजाय नमः ओं मेनकात्मजायै नमः ओं भवान्यै नमः ओं मातृकायै नमः ओं गौर्यै नमः ओं रमायै नमः ओं ब्रह्मस्वरूपिण्यै नमः ओं राज्यलक्ष्म्यै नमः ओं शिवप्रियाय नमः ओं नारायण्यै नमः ओं महाशक्त्यै नमः ओं नवोढायै नमः ओं भाग्यदायिन्यै नमः ओं अन्नपूर्णायै नमः ओं सदानन्दायै नमः ओं यव्वनायै नमः ओं मोहिन्यै नमः ओं ज्ञानशुद्ध्यै नमः ओं ज्ञानगम्यायै नमः ओं नित्यानित्यस्वरूपिण्यै नमः ओं कमलायै नमः ओं कमलाकारायै नमः ओं रक्तवर्णायै नमः ओं कलानिधये नमः ओं मधुप्रियायै नमः ओं कल्याण्यै नमः ओं करुणायै नमः ओं जनस्थानायै नमः ओं वीरपत्न्यै नमः ओं विरूपाक्ष्यै नमः ओं विराजितायै नमः ओं हेमाबायै नमः ओं रञ्जनायै नमः ओं यव्वनकारायै नमः ओं परमेश्वरप्रियाय नमः ओं पराजय नमः ओं पुष्पिन्ये नमः ओं पुरुषाकाराय नमः ओं पुरुषार्थप्रदायिन्ये नमः ओं महारूपाय नमः ओं महारौत्रे नमः ओं महापादकनाशिन्ये नमः ओं कामाग्ये नमः ओं वामदेव्ये नमः ओं वरदाय नमः ओं भयनाशिन्ये नमः ओं वाग्देव्ये नमः ओं वजस्ये नमः ओं वाराक्ये नमः ओं विश्वमोहिन्ये नमः ओं वर्णनीलाय नमः ओं विशालाक्ये नमः ओं कुलसम्पत्प्रदायिन्ये नमः ओं आर्तदुःखश्चेत दक्षायिन्ये नमः ओं अम्बायै नमः ओं निखिलयोगिन्ये नमः ओं सदा पुरस्तायिन्ये नमः ओं तरोर्मूलदलं गदायै नमः ओं हरवाहसमायुक्तायै नमः ओं मुनिमोक्षप्रभावाय नमः ओं त्रादर भवायै नमः ओं मुक्तायै नमः ओं श्री पुरन्दरायै नमः ओं करप नमः ओं संविदे नमः ओं ईश्वर्यै नमः ओं ह्रीङ्गाकराक्षर बीजायै नमः ओं बीजायै नमः ओं सांभव्यै नमः ओं परमात्मिकायै नमः ओं महागौर्यै नमः ओं नानाविध परिमलपत्र पुष्पाञ्जलिं समर्पयामि।
கஜகர்ணாய நமः ஓம் லம்போதராய நமः ஓம் கூட்பகர்ணாய நமः ஓம் விகடராஜாவே நமः ஓம் வக்ரதுண்டாய நமः ஓம் தூமஹேதுவே நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் மகாகணாதிபதயே நமः நாதாவித மந்திர பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி அஷ்டோத்திரம் சமர்ப்பயாமி பிரியதன் உருவமை கௌமிக கரியது ஓம் தத்புருஷவக்ராய நமः ஓம் அகோரகிரியாய ஓம் வாமதேனுவாயம் சத்யோஜாதமூர்த்தியாய நமः ஓம் சிவ ஆசனமே நமः ஓம் சிவமூர்த்தாய நமः ஓம் கடந்தோள் வாழ்கார் முகம் வாழ்க தற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செப்பேளேரிய மஞ்சை வாழ்க ஆனிதன் சர்வமங்கள மாங்கல்யே சுதே ஓம் சிவசக்தியே நமः ஓம் சிவசங்கரியே நமः ஓம் இச்சாசக்தியே நமः ஓம் கிரியாசக்தியே நமः ஓம் ஞானாசக்தி ஸ்வரூபிணியே நமः ஓம் சிவமாயே நமः ஓம் சிவப்பிரியாய நமः ஓம் சச்சிதானந்த விஹர்ணாய நமः ஓம் பாரத பராய நமः ஓம் பாலாய நமः ஓம் திரிபுராச்சர நமः ஓம் புவனேஸ்வரியே நமः ஓம் மாதங்கையே நமः ஓம் அன்னபூரணியே நமः ஓம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது நவ கைலாசம் நவ திருப்பதி அப்படின்னு தெரியும். ஆனால் நவலிங்கபுரம் அப்படிங்கிற கோவில் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரில. தெரிஞ்சிருக்கும், ஆனால் வந்து வெளியே வந்து பிரபலமாக தெரில. இப்போ எங்களோட மொத்தம் 9 கோவில் இருக்குது நவலிங்கபுரம் அப்படிங்கிறது. இந்த 9 கோவிலுமே வந்து லிங்கம் தான் பிரதானம். இங்கே வந்து அதே மாதிரி இங்கே தென்னக்கர் வந்து கடைசி கோவில். முதல் கோவில் அப்படின்னு பார்க்க போனாக்கா வல்லநாடு திருமூலநாதர் கோவில். இதுதான் முதல் கோவில். வல்லநாடு திருமூலநாதர் கோவில் இதுக்கு தலைமையகம். நவலிங்கபுரத்துக்கு வந்து கடைசி கோவில் மலவராயநாதன் தென்னக்கர் சுவாமி கோவில். நக்கர் அப்படின்னாக்க சில அர்த்தம் தெரியல. நக்கல் அப்படிங்கிறது வந்து சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். இறைவன் வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறார். நம்ம வந்து நம்மளோட சோகத்தை நீக்கி நம்ம கோரிக்கையை வந்து அவர் நிறைவேற்றி நம்மளை வந்து சந்தோஷப்பட்டு அனுப்புகிறார். நம்ம சில்சமாகவே கோவிலிட்டு போகணும், நம்ம லைஃப்பில் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நக்கல் அப்படின்னு பேர். அதுதான் வந்து தென்னக்கர் அப்படின்னு. மொத்தம் 3 நக்கர் கோவில். அதாவது தென்னக்கர் கோவில், வடநக்கர் கோவில், நடுநக்கர்னு இருக்குது. இது வந்து தென்னக்கர்நாதர் கோவில். அதே மாதிரியே இந்த அம்பாள் பேர் வந்து அறம் வளர்த்த நாயகின் பேர். அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லும்போது தர்ம சம்வத்சனி அம்பாள் அப்படின்பாங்க. திருவையாறில் வந்து தர்ம சம்வத்சனி இருக்குது. அது வந்து காவேரி, இது வந்து தாமிரபரணி. இந்த மாதிரி நதிக்கரை ஓரங்களில் வந்து தர்ம சம்வத்சனி அம்பாள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க தர்மங்கள் வந்து தழைத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர். அம்பாள் வந்து மொத்தம் 32 வகையான தர்மங்கள் அதை கடைபிடிச்சு வாழ்ந்ததா ஐதீகம் இருக்குது. அதுக்காக தான் இங்கே வந்து அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வத்சனி அம்பாள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. எங்களோட நோக்கம் வந்து இந்த கோவிலுக்கு சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும். இது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில். இந்த கோவிலை வந்து சீக்கிரமாக பகுதிகள் சரி பண்ணி அரசு உதவியோட இந்த கும்பாபிஷேகம் பண்ணாக்க இந்த ஊர் நல்லா இருக்கும், ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பூஜை நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னென்னாக்க ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணியிருக்கோம்.
ருத்ராம்சத்தில் அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு வந்து சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணியிருக்கோம். இந்த சகஸ்ரநாமத்தில் என்ன விசேஷம்னு சொன்னாக்க 1000 நாமாவளியில் 700 நாமாவளி வந்து பூவாலையும், அதாவது வில்வம், அரளிப்பூ, மல்லிகைப்பூ, என்னென்ன பூ இருக்குது அதெல்லாம் வச்சு, பாக்கி 300 வந்து மாதுளம்பழத்தால் பண்ணியிருக்கோம். மாதுளம்பழம் வழியாக பண்ணியிருக்கோம். அது எதுக்குனாக்க மாதுளம்பழம் வழியாக பண்ணும்போது எல்லாருக்கும் எல்லா வகையான செல்வம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை நோக்கம். இந்த ஊர் மக்கள் வந்து எல்லா செல்வமும் பெற்று வரணும் அப்படின்னு எங்களோட ஆசை. இந்த கோவில் சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள் நாங்கள் பண்ணுறோம். இந்த ஊரில் வந்து இந்த கோயிலுக்கு எங்களை மாதிரி வெளியூர் ஆட்கள் வந்து இந்த கோயில் இந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் ஊர்க்காரங்க என்ன பண்ணுவீங்க என்ன ஏதுன்னு கேட்குற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தல எப்படின்னா, இந்த ஊருண்டு இல்லை, நம்ம இடங்களில் எந்த இடமா இருந்தாலும் சரி எங்களை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, தீவெறிய வழி இல்லை, இங்கே உள்ள கோயிலுக்கு வந்து அர்ச்சகருக்கு அந்த வருமானம் போகிறதுனால அவர் ரொம்ப குடும்பம் நடத்துறதுக்கு சிரமப்படுறாரு, ஒரு வேளை கூட இப்போ பூஜை காலத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, எங்களுடைய குரூப்பில் இருந்து அருகில் உள்ள நபரை அந்த கோயிலை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்து வர சொல்லுவோம். அவங்க பார்த்து வந்து சொன்ன உடனே உண்மையிலே வந்து தீவெறிய வழி இல்லைன்னா அதுக்கு என்னைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி தீ நிறைந்த கோயில்கள், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்க கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அந்த உள்ளூர் மக்களிடம் பேசி என்ன எங்களாலையும் அறநிலையத்துறையில் மூவ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறோம். முன்னாடி அந்த அர்ச்சகர் நல்லா இருந்தால் தான் அந்த கோயிலை வந்து 3 வேளை பூஜை பண்ண முடியும், இல்லை வருமானத்தை தகுந்த மாதிரி 2 வேளை பூஜை பண்ண முடியும். முதல்ல அவர் வந்து ஐயாவுக்கு அம்மாவுக்கு அவர் முதல்ல பிரசாதம் அடைக்கணும், அதுக்கு பிறகு அவரு குடும்பத்தை கவனிக்கணும். இதுக்குள்ள வழி இருக்கா இல்லைன்னா இதுக்குள்ள வழிகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன, இந்த கோயிலை பொறுத்தவரை சென்னை, பாண்டிச்சேரி, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி இங்கெல்லாம் இருந்து சிவனடியார்கள் வர ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு குரூப்லையும் போட்டு வர ஆரம்பிச்சாச்சு. சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து புனரமைப்பு பணி அது இது பார்க்கும்போது அவங்க போடுறாங்க குரூப்பில், அதை பார்த்து நாங்கள் போடும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக வர்றாங்க. இது வந்து யாரும் சொல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து இன்னென்ன நன்மைகள் நாங்கள் அடைந்தோம், இன்னென்ன பலம் நாங்கள் பெற்றதுனால இதை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களா என்னைக்கு ஆட்களை கொண்டு வர்றாங்களோ அப்போ தான் இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். இப்போதைக்கு இந்த கண்டிஷனில் இருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கும்பாபிஷேக வேலை நடக்கணுங்கிறது தான் இன்னைக்கு போட்ட பூஜையினுடைய முக்கியத்துவம் எல்லாமே. அதனால் இந்த உள்ளூர் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிற தேரை இழுத்தால் கண்டிப்பாக அந்த நிகழ்வு கூடிய விரைவில் நடைபெறும் என்பதில் எங்களை மாதிரி வெளியூர் ஆள் வந்து அடிக்கடி சொல்ல முடியாது. இந்த உள்ளூர் ஆட்கள் இதில் கவனம் செலுத்தி இதை பண்ணணும். அதாவது சார், ஒரு கோவிலை பற்றி நமக்கு வாட்ஸ்அப்பில் நியூஸ் வருது, ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், வேறு ஏதாவது சமூக வலைத்தளத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க தயவு பண்ணி உடனே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நேரில் இந்த கோவிலுக்கு போங்க. நீங்கள் நேரில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கோவிலோட உண்மை நிலவரம் தெரியும். அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம படிக்கிற செய்திக்கும் இந்த நேரில் இருக்கிற நிகழ்வுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்லை சம்மந்தமெல்லாம் இருக்கா, அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து உதவி பண்ணலாம், இந்த கோவிலுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 பேர் சொல்லிவிட்டு 10 பேர் நேரில் வந்து பாருங்கள். அப்போ அந்த கோவிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரும். இதை நீங்கள் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். நாங்கள் தூத்துக்குடியில் அம்மையப்ப விவகாரப்பணி குழு நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் அடியார்கள் வந்து இப்போ 1 மாதத்துக்குள்ளே இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு தெரியும். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கோயிலுக்கு போன மாதம் வந்தோம். விளக்கு ஊற்றுறது கூட எண்ணெய் வந்து அடியார்கள் மூலமாக தான் வாங்கி செய்கிறோன்னு ஒன்று. எங்கள் விவகாரப்பணிலேருந்து மாதம் ஒரு 3 லிட்டரு விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறோம். இந்த தென்னக்கருடைய ஒரு அருள் என்னென்னா, நாங்கள் இந்த பணிக்கு நாங்கள் விவகாரப்பணி இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் இந்த கோயில் ஆலயத்துக்கு இந்த 1 மாதத்தில் 3 முறை வந்துட்டோம். வந்து எங்களால் முடிஞ்ச நாங்கள் அடுத்து ஒரு உழவரப்பணி பண்ண இருக்கோம். அதில் இந்த காம்பவுண்டெல்லாம் கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு. அது எல்லாமே நாங்கள் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் கோயில் அடியார்கிட்ட. அதுபோல் இன்றைக்கி இந்த சந்தனக்காப்பு அலங்காரம் அம்பாளுக்கும் ஐயா கிருத்திராபிஷேகம் நடந்தது சிவபெருமானுக்கு.
இது வந்து எதுக்குன்னா அந்த கும்பாபிஷேகம் வந்து விரைவில் அந்த கோயிலில் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அடியார், திருநெல்வேலி அடியாரோட முயற்சியில் நாங்கள் எங்கள் அமைப்பு குழு அடியாரும் சேர்ந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கோம். மதியம் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லாருமே நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு இறைவன்கிட்ட வேணும் என்னென்னா விரைவில் அந்த கோயிலில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறணும்னு வேண்டியிருக்கோம். நீங்களும் இதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். நன்றி.